காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிவிஜே டேஞ்சர் ஜோன். என்னடா சேனல் பேரை மாதிரி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம சேனல் வந்து மாற்றிருக்கோம் பேரை. மைண்ட் கிராஃப்ட் பயலுக அப்படின்னு நடித்தா எக்கத்தப்பா என்னென்னமோ வருது. மைண்ட் கிராஃப்ட் வீடியோ நிறைய வருது, ஆனால் நம்ம சேனல் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிவிஜே டேஞ்சர் ஜோன் அப்படின்னு போட்டேன். ஃபஸ்ட்டு இதே நம்மது வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு. ஏன்னு தெரில, ஷேடர் போட்டதுனாலயான்னு தெரியல. எனக்கு அப்போ வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் ஆம்னிஸ் பாட்டில் குடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரைடு தான் பார்க்க போகிறோம். ரைடு வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, ரைடு வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ரைடு போக போகிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட நான் வந்து ஷேடர் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹேங் ஆயிடுது. நான் ஹேங் ஆகிற மாதிரி வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது பண்ணிட்டேன். ரைட்டா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது ரொம்ப நேரம் இதாகுது. ஸோ நான் ரைடு வரவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த பேட் ஆமன் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் நடுவில் கட் பண்ணேன். வந்துருச்சு. ஓகே கைஸ், வந்துருச்சு. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓடுங்கடா ஓடுங்கடா. ஓகே, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எதுக்கும் இந்த பெல்லை ஒர்க் அடிச்சிரும். டிங் 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 டிங். ஒரு கடிச்சாலும் பத்தாது, இவங்க ஓட மாட்டாங்க. இங்கே பாருங்க, பாதி பேர் காப்பு ஸ்டோன் டவர் சுற்றி நிற்கிறாங்க பாதுகாப்புக்கு, அயன்குளம் இருக்கிற மாதிரி. நம்ம என்ன செய்வோம், கீழே குதிச்சு பார்ப்போமா? வேணாம், இப்போதைக்கு இவங்க பெல்லை அடிச்சு குதிச்சிரும். நான் வேற அடி விழுந்ததுக்கு அப்புறமும் வாட்டர் பேக்கெட் யூஸ் பண்ணுற மொதல் நானாக தான் இருப்பேன். ஓகேவா? அப்போ வந்து நம்ம நேரம் அங்கிட்டு போக, ரைடு ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு இல்லைன்னா அப்போ எங்கிட்டு மேக்ஸிமம் நம்ம வளத்தில் எங்கிட்டு ஸ்பான் ஆவாங்க. அப்படியும் மிஞ்சி போனால் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் ஸ்பான் ஆவாங்க. இங்கே ஒரு பூனை இருக்குது, என்னை பார்த்து பயந்து ஓடுது. சரி, அது நமக்கு முக்கியம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஓகே, இந்த பக்கம் தான் ஸ்பான் ஆகிடுவாங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு. இந்த நிறைய சத்தம் கேட்குது எனக்கு. திங்க மாட்டேங்க ஸ்டீக்கை இருக்குப்ப. சரி, நான் என்ன செய்வோம், போவோம். இங்கிட்டாம இங்கிட்டு. ஓகே, அங்கே ஒரு கிறுக்கு போயிருக்கான், என்னைய பார்த்துட்டான். ஸ்வாடை தூக்கிட்டு வரையா, சண்டைக்கு வரையா அப்படின்னு போவோம். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கிட்ட இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த சுற்றி சரௌண்டிங்கில் சத்தம் கட்டு அந்த பார்த்துட்டேன். வில்லேஜர் மேலே கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உன் கையை உடச்சிருண்டா. அடிச்சிட்டான்டா. இன்னைக்கு உனக்கு பாட ரெடி மாப்பிள்ளை, சாவு மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள 10 அடி சுரண்டு விழுகுறா. செத்துட்டான். இன்னொருத்தன் ஏன்னா பின்னாடியே இருந்துருக்காங்க கிறுக்கு பயலுகளா. ஆமாம். ஸோ அப்போ நான் பார்த்து சொன்னணும், இங்கே ஒரு பாடிக்குள்ளே பூந்து அம்படிக்கிற வெக்கமா இல்லை எருமை. போ துறம்போ. அவனும் செத்துட்டான். நம்ம ஃபயர் அப்படி. ஓகேவா? இப்போ இங்கிட்டு தான் எவனோ ஒருத்தன் இருப்பான், தேடி கண்டுபிடிச்சி போட்டுற வேண்டியதான் பயல். எனக்கு இங்கிட்டு தாங்க சத்தம் நல்லா கேட்குது. இந்த என்றைக்குமே நமக்கு இந்த ஒன் மாப்க்கும் நமக்கும் ஒரு ஆசையே இருக்காது, ஏன்னே தெரியாது. இங்கே தான் நல்லா சத்தம் கேட்குது, ஆனால் இங்கிட்டும் திடீர்னு சத்தம் காணாம போச்சு. சரி, இதுக்கும் வீட்டை சுற்றி ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி இங்கிட்டு வந்தேன். இங்கிட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் ஏற்கனவே விட்டாம்பாங்க. இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு யாரும் இல்லை. சரி ரைட்டு, என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டாம் பார்த்தேன். எவனுமே காணும். சுற்றி மட்டும் எவனுமே இல்லை, நான் சத்தம் மட்டும் கேட்குது. எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே அடந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப நேரம் இல்லை, நான் வந்து அப்படி தான் 2 நிமிஷம் ஆனாலே ரொம்ப நேரம்னு சொல்லிடுவேன். அதுதான் என் பாலிசி. ஓகேவா? அந்த ஒன் மாப்பை நான் கண்டுபிடிச்சிட்டு வேணா கண்டினியூ பண்ணுறேன்னா போவோம், தேடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேங் ஆகுதுன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் நான் மேலே வரவிடாமல் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ அதுதான் ஹேங் ஆகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு தோணுது. மலை மேலெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. எதுக்கும் இங்கிட்ட நான் போய் பார்ப்போமா? ஓகே, நான் ஒரு மாப்பை கண்டுபிடிச்சி அடிச்சிட்டேன் தெரியாமல். இது யாரும் இல்லை, அங்கிட்ட ஒரு பிளேஸ் இந்த பிக்கால போய் தெரிஞ்சுக்கிறேன். இவன் என்ன சரின்னு தெரியாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சிட்டேன் பயலை. கட் பண்ணலாம் இல்லை. ஓகே, திரும்ப இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தான் பயலுக்கு ஸ்பான் ஆகிருப்பாங்க. போட்டு பொழந்துட வேண்டியது தான். என்கிட்ட வேறு சாப்பாடு இல்லை, ஸ்வாடுக்கு ஹெல்த்து போச்சு. நான் முன்ன மாட்டிக்கிச்சு. சாகு மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிட்றா. என் உசுரை காப்பாற்றுறதுக்கு உசுரை எடுக்க வேண்டியதாக இருக்குது, என்ன செய்ய. ஓகே, இந்த ஸ்டீக்கை தூக்கி இந்த கிராஸ் புக் பதில் வச்சுக்குவோம்.
தின்னுடா தின்னுடா தின்னுடா. நமக்கு வந்து லூட்டிங் போட்டிருந்ததுனாலேன்னு தெரில, ஒரு மாடு அடித்தா எப்பயுமே ஒரு 2 கறி ஒரு கறி தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து 4 பீஸ் ஆஃப் ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. ஓகே, சந்தோஷம். இப்படி வருவோம், எவனையுமே காணும் என்கிட்ட. இங்கிட்டு வழி அடைச்சிருக்கு. நான் வேற என் வில்லேஜுக்குள்ளே வழி எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் சுற்றுறேன். பாட்டு ஃப்ளோ. ஓகே, நைட்டாக போகுது. சூரியன் எப்பயுமே எனக்கு லெஃப்ட் சைடில் தான் மறையும். அதுதான் ஒரு கடுப்பான விஷயம். மறுபடியும் வீட்டுக்கிட்டே போயிருப்பாங்களோ, ஒரு வேளைக்கு இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இங்கிட்டும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு வேறு ஆக போதே, என்னடா செய்வோம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி, பேசாமல் நைட் ஸ்டே பண்ணிடுவோம். நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இவங்க மட்டும் பேர மாட்டேன், நான் வில்லேஜை சுற்றி தீருவாங்க, வில்லேஜரை ஃபாலோ பண்ணிட்டு நினச்சேன். அப்புறம் அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். பார்த்தா வீட்டுக்கு நான் நின்றுருக்காங்க. ரைட்டு, உங்கள் அனைவரின் கவனத்தை ஈர்த்து விட்டு நான் வீட்டுக்கு பின்னே சென்று உங்களை போட்டு புழக்கப் போகின்றேன். வாங்கடா. 3-4-5 பேர் பார்த்தாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறது 2 பேர் தான் பண்ணுறாங்க. ஏன்டா பயமாடா? ஒரு வேளை நம்ம எல்லோரும் செத்து போயிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 பேர் போங்க, நீங்கள் செத்துட்டிங்கன்னா நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களோ. ஒருத்தன் பக்கம் வரான், வந்துட்டு தூரம் போகிறான். அவ்வளோ பயம் இருக்கிறதுக்கு எதுக்கு ரைடு வரணும் சொல்லுங்கள்? ஆம்னியஸ் பாட்டிலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பாட்டில் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பெரிய ஆளா? ஏன் நாங்களாம் குடிக்கக்கூடாதா? ஓகே, அந்த கிளப்பிட்டு போகிறான். பயலை பார்த்துட்டேன். நீ வந்து இப்போ என்ன மகா தப்பு என்ன தெரியுமா? நீ பார்த்துருக்கக்கூடாது. பார்த்தது மட்டும் இல்லாமல் நீ ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடாது. மெயினாக குறி தப்பாக வச்சுருக்கக்கூடாது. ஐயோ, 2 கட்டுற 3 சரி 2 போதும் செத்துட்டான். ரீஜென்ரேட் ஆகும் போவான். விண்டிகேட்டர் ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்காங்க. இங்கே காப்பிள் ஸ்டோன் ஃபார்ம் பின்னாடி ஒருத்தர் இருக்கான், நம்ம மலை மேலே ஒருத்தர் இருக்கான். நான் முன்னே பார்த்துட்டேன். பயில காணுங்க. எங்கே சத்தம் இங்கிட்டு தான் கட்டுச்சு. ஒரு வேளை அங்கிட்டு இருப்பான் போல. சரி, நான் இந்த மேலே உள்ள பொழந்துருவோம். வாடா மாப்பிள்ள, கோடை அரைச்சிக்கிட்டான். வாடா, நீ கோடை அரைச்சுன்னா சரி, என்ன இருந்தாலும் சரி, தொடுறா பையன். தொட முடியுமா? தொட்டுட்டான். நான் வேறு அசிங்கப்படுறதுலே இருக்கேனே. சரி, அந்த தூரம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு மாப் ரிவைனிங். அந்த பையலை எங்கேருந்து அடிப்பேன்? பக்கத்தில் போய் அடிக்க நான் விருப்பப்படல. நான் அவனே அடிச்சு தந்தேன் கைஸ், தெரியாமல். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இந்த வின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள்? தேவையா நமக்கு? ஸோ அதனால் நம்ம அடுத்த ரைடு ஃபுல்லாகிடுச்சு. மேபி ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் எப்போயுமே கன்சிடர் பண்ணுறது ஃபாரஸ்ட். ஏன்னா 3வது ரைடு இப்போ ராவேஜர் வந்திருப்பான். ஓகேவா? ராவேஜர் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில் தான் அங்கே ஸ்பான் ஆகிருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபாரஸ்ட் தான். ஓகேவா? ஓகே, இது வந்து 3வது ரைடு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ராவேஜருக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, சீடெல்லாம் செதறி இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ராவேஜருங்கிட்ட தான் என்கிட்ட பக்கம் இருக்கான். என்ன அது ரொம்ப சாரி கைஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஹேங் ஆகுது, என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது தெரியுமா, ஹேங்கே ஆகக்கூடாது. என் டிவைஸை நான் அந்தளவுக்கு மாற்றணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ டேபு 4G ஆண்ட்ராய்டு. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இங்கிட்டாம இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே மாடு இருக்குது, எனக்கு தேவையும் இல்லை. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இப்படி போவோம். இங்கேன்னு எந்த கிளம்பியும் இல்லை. ஓகே, இப்போ இங்கிட்டாம வந்து இப்படி வந்தால் இங்கே எனக்கு கத்துற சொல் நல்லா கேட்குங்க. இங்கே எனக்குள்ளே எனக்கு சாத்து அடிச்சு எவனோ என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அமுக்குறான். அந்தா போடா தூரப்படா. அங்கே ஒருத்தன் இருக்கான், பார்த்துட்டேன். ஓகே, அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். வில்லேஜரை பார்த்து போகிறாங்க. வில்லேஜர் மேலே கை பட்டுச்சுன்னா நீ செத்துட்டடா. யாரா வில்லேஜர் அடிக்கான். பயலே, அரே பயலே, நீ இன்னைக்கு சாவ போடுறீங்க. ஒரு 2 பேரா? ஆனால் பார்க்குற ஒருத்தன் தாங்க போனாங்க. செத்துருவான், அவனே செத்துருவான். ஓகே, செத்துட்டான். எக்ஸ்பியர் ஸ்வாடுக்கு எக்ஸ்பியர் இது 48 எக்ஸ்பி லெவல். இப்போ ராவேஜர் இருப்பான். அந்த 1 மாப்புக்கு தாங்க எனக்கு ராசியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு ரொம்ப தூரம் வந்துட்டோம். ரைடு காட்டாமல் பேர போகுது. அப்புறம் அது வேறு நம்ம ரைடில் தோத்துட்டோன்றாங்க. பாருங்கள் எப்படி ஹேங் ஆகுது. என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலேயே ஓகே, இந்த பையலை நான் பார்த்துட்டேன். என் வீட்டுக்கிட்ட தான் இருக்கான். வாடா மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. எங்கே வர்றா? படத்துக்கு பின்னாடி ஓவர் அடித்தாதான்டா பார்க்குறேன். நீ எல்லாம் போகும். நீ நான் என் பக்கமே நெருங்க விட மாட்டேன். போ. அடிச்சிட்டான். ஹேங்கிங் ப்ராப்ளம் தாங்க, வேறு எதுவும் இல்லை. செத்துட்டேன்டா. இத்தனை செத்துட்டான். ஓகே, ரைடு விட்ரி. ஸ்வாடுக்கு இதுக்கு எழுத்தறிச்சு பட்டாசு வெடிக்கிறாங்க. நம்ம இந்த ரைடில் ஜெயிச்சிட்டோம். பட்டாசு வெடிக்கிறாங்க. ஓகே, இந்த ரைடில் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம்.
சரி வெட்டி இல்லை வெற்றி 1000 பவுலிங் ஆகுது. வில்லேஜுக்குள்ளே போய் இவங்க எப்படி பட்டாசு வைக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும். ஓகேவா, இவங்க எப்படி வைக்காங்கன்னு தெரியல, பக்கம் நிற்கிறாங்க, டமான்னு அடிக்குது. அன்றைக்கி அப்படி ஒருக்கா போன ரைடு வீடியோ ரெக்கார்டு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால அதை கட் பண்ணிட்டேன். இது வந்து அந்த ரைடு கூட கம்பேர் பண்ணிட்டு பாருங்க, ப்ரீட் ஆகுறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா ப்ரீட் ஆவாங்களா? ஹார்ட் வருது, நின்றுச்சு. எனக்கு இதுதாங்க இவங்ககிட்ட பிடிக்காத விஷயம். குட்டி வில்லேஜர் ரைட் சைட்லேயுமே இல்லையே. சரி ஓகே, இவங்க ப்ரீடான என்ன, ப்ரீட் ஆகலாட்டி எனக்கு என்ன. ஓகேங்க, சாரி. ரைட் சைடில் ஒரு குட்டி வில்லேஜர் அந்த ஓடியாரம் பாருங்க. ஆனால் அது இவங்க போட்டது இல்லை, சாரி இவங்க ப்ரீடானது இல்லை. அங்கிட்டு ரைட் சைடில் ஒருத்தன் வெள்ளை கலர் சொக்கா போட்டு நிற்காமல அவன் அது. ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம் என்ன செய்யலாம் அப்படி அடுத்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துச்சா இல்லையான்னு தெரில, நான் பார்க்கல, சாரி. ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருந்த காரணத்தினால நான் பார்க்கல. ஸோ எதுக்கும் நம்ம ரைடு போட்டு வைப்போம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சிலர் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பாங்க, சில பேர் என்னைய மாதிரி இருப்பாங்க. மன்னிச்சுக்கோங்க, என்னைய மாதிரி நான் குத்தி காட்டல. சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணம் இருக்கணும் இல்லையா? ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.